அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய தேசிய ஆசிரியர் சங்க ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்ச்சி தொடர் வகுப்புகளில் இன்றைய தினம் 115வது வகுப்பு கல்வி உளவியல் பாடத்தில் திரு சத்யநாராயணன் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர், நாகப்பட்டினம் அவர்கள் திருப்புதல் வகுப்புகளை தொடங்குகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பான முறையிலே நடத்தப்பட்டு வருகின்ற இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வகுப்புகளினுடைய உளவியல் வகுப்புகளை பொறுத்தவரை நாம் முழுவதுமாக பாடப்பகுதிகளை இந்த 6 யூனிட் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது திருப்புதல் வகுப்புகளை தொடங்குகிறோம். இதை பொறுத்தவரையிலும் இந்த மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற அந்த பகுதியை நம்ம இப்ப தொடங்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மோட்டிவேஷன் லேர்னிங்ல 2 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மோட்டிவேஷன், அதாவது ஊக்கம் அப்படிங்கிறது. சிக்னல் லோவா இருக்கு. அடுத்த பார்ட் கற்றல் லேர்னிங் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் மோட்டிவேஷனை பாத்தீங்கன்னா, இந்த மோட்டிவேஷன் மெயினா சில கொஸ்டின். இப்போ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெயினா இந்த சில டெஃபினேஷன்ஸ், இந்த இதை யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரியான சில டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உயிரினத்தை செயல்பட வைக்கிற செயல்பாட்டுக்கு பேர் தான் மோட்டிவேஷன். அதாவது அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்களை செயல்பட வைக்கிறது. இதுதான் என்னோட இலக்கு, நான் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த இலக்கை அடைய செய்வதற்கு என்னை செயல்படுத்துவதற்கு பேர் தான் மோட்டிவேஷன். இப்ப நம்மள வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றத எழுதணும் அப்படின்னா, அதை எழுதி தேர்ச்சி பெறணுன்றது நம்மளோட இலக்கு அப்படின்னா, சோ அதை நோக்கி அதை தேர்ச்சி பெறுவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும், அதை நோக்கி என்னை செலுத்தக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, சோ அதுதான் ஊக்கம். இப்ப நம்ம அதுல தேர்ச்சி பெறணும், இதை தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த இலக்கோ அந்த இலக்கை நோக்கி உயிரிகளை செலுத்துவதுதான் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த ஊக்கம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த செயலை தொடங்குறதுக்கு, தொடர்ந்து அதை செய்யறதுக்கு, அந்த இலக்கை அடைவதற்கு வேண்டிய ஆர்வத்தை தரக்கூடியதுதான் ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த செயல்பாடா இருக்கும். ஸோ இந்த க்ரோ அண்ட் க்ரோ அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிற ஒரு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. கற்றலில் ஆர்வத்தை தூண்டும் செயல் ஊக்குவித்தல், அந்த அளவிற்கு அது கற்றலுக்கு அடிப்படையானதுங்கிறார். கற்றல்ல ஆர்வத்தை தூண்டுறது மட்டும் இல்ல, கற்றலுக்கு அந்த அளவுக்கு அடிப்படையானது. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட கற்றல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது க்ரோ அண்ட் க்ரோ. எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு கற்றல் இருக்கும். அந்த அளவுக்கு அது அடிப்படையானது. கற்றல்ல பேசிக்கான விஷயம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது க்ரோ அண்ட் க்ரோ அப்படிங்கிறவருடைய டெஃபினேஷனா இருக்கு. அடுத்தது ஊக்கம் இல்லாம நம்ம ஒரு செயல்பாடு செய்யறோம் அப்படின்னா அதுல நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து குறைவாக இருக்கும் அல்லது தவறுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப கெல்லி அப்படின்றவர் இன்னொரு டெஃபினேஷன் சொல்றாரு. ஏதோ ஒரு வகையிலான ஊக்கி எல்லா கற்றல் நிலைமைகளிலும் இருப்பது இன்றியமையாதது. எல்லா கற்றல் நிலை, எந்த நிலையா இருந்தாலும், கற்றலை நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான ஊக்கி நமக்கு அந்த கற்றல்ல இருந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத அந்த கெல்லி அப்படிங்கிறவர் சொல்றாரு. இது அவருடைய டெஃபினேஷன். அடுத்தது மோட்டிவ் பண்ணக்கூடிய ஊக்கிகள், அதான் மோட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஊக்கிகள், மோட்டிவ் அப்படிங்கிறது இந்த உயிரி செயல்படுவதற்கு எப்படி காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஊக்குவித்தல் நடைபெறுவதை தூண்டக்கூடியதாக இருப்பது இந்த ஊக்கிகள் தான். அந்த மோட்டிவ்ஸ் அப்படிங்கிற அந்த காரணிகள் நம்ம சொல்றோம். மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது காரணிகளை சொல்றோம், தமிழ்ல ஊக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இந்த ஊக்கிகள் வந்து நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த உயிரியே உள்ளிருந்து செயல்பட்டு அந்த இலக்கை நோக்கி நடத்தை தொடங்கி வைக்குது, அப்புறம் தொடங்கின நடத்தை தொடர்ந்து செய்ய வைக்குது, கடைசியா அந்த நடத்தையை எதை அடையணும்னு நினைச்சாங்களோ அதை அடைய வைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் செய்து நடத்தையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காரணிக்கு பேர் தான் ஊக்கி, அதாவது மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஊக்கினா. ஸோ இப்ப இந்த ஊக்கியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகை ஊக்கிகள் இருக்கு. ஒண்ணு பயாலஜிக்கல் மோட்டிவ்ஸ், உடல் சார்ந்த ஊக்கிகள். இன்னொன்னு உள்ளம் சார்ந்த சைக்கலாஜிக்கல் ஊக்கிகள் ஒண்ணு இருக்கு, மோட்டிவ்ஸ் இருக்கு. அடுத்தது சோசியல் மோட்டிவ்ஸ், அதாவது சமூக அனுபவம் சார்ந்த மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இந்த மோட்டிவ் அப்படிங்கிறதோட உட்கருத்து இயக்குவித்தல், அதாவது ஊக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இயக்குவித்தல், ஒருத்தரை இயங்க வைக்கக்கூடிய அந்த செயல்பாடு அப்படின்றது அதோட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தால்மன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இலக்குகளை அடைய முனையும் நடத்தை சார்ந்த போக்குகளை ஊக்குதல், அதாவது இலக்குகளை அடைவதற்கான நடத்தை, அந்த நடத்தை தான் ஊக்கிகள் அப்படின்றது தால்மன் அப்படிங்கிறவருடைய கருத்து. உயிரியை செயல்பட தூண்டுற எல்லா காரணிகள் அல்லது நிகழ்வுகளுக்கு எல்லாம் பேரு ஊக்கிகள், மோட்டிவ்ஸ் அப்படின்னு ஹெப் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஹெப்போட கருத்து, ஒரு உயிரியை செயல்பட தூண்டுறதுக்கான காரணிகள் என்னென்ன இருக்கு அல்லது நிகழ்வுகள் என்னென்னலாம் நடக்குது, செயல்பட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ஊக்கிகள் அப்படின்னு ஹெப்ன்றவர் சொல்றாரு. அப்படி பார்த்தா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டும் அப்போ நமக்கு ஒரு ஊக்கி தான், நம்ம இந்த செட்டு நோக்கி நம்மளை செலுத்துறதுல.
அடுத்தது உயிரினுள் சமநிலையற்ற தன்மை, அதாவது மனசு எப்பயுமே டிஸ்ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படும். அது ஏற்பட்டதுனால அந்த டிஸ்ஈக்லிபிரியம் ஏற்பட்டு அது மன இறுக்கத்தை ஏற்படுத்தும், டென்ஷனை ஏற்படுத்தும். சோ அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அது அந்த டிஸ்ஈக்லிபிரியத்தை ஈக்லிபிரியம், அதாவது அந்த சமநிலையற்ற தன்மை நம்ம உடம்புக்குள்ள ஏற்பட்ட அந்த நம்முடைய என்சைம் உள்ள சுரக்குது இல்லையா, அந்த என்சைம்ல ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மையை டிஸ்ஈக்லிபிரியத்தை சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி அந்த டென்ஷன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த இலக்கை நோக்கி நம்ம செயல்பட்டு அதன் மூலமாக அந்த இலக்கை அடைவதுதான் இந்த ஊக்கி மோட்டிவ்ஸோட வேலை அப்படிங்கிறது அதனுடைய டெபினேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த எந்த இலக்கு அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இலக்கு அடைஞ்சதற்கு பிறகு அந்த டென்ஷனும் மறைஞ்சிரும், அதனால ஏற்பட்ட டிஸ்இக்லிபிரியமும் மறைஞ்சிரும், ஈக்லிபிரியம் அப்படிங்கிற சமத்தன்மை வந்துடும் உடம்புக்குள்ள. ஸோ இது அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ இப்போ ஊக்கத்துக்கு எது அடிப்படையா இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்இக்லிபிரியமும் டென்ஷனும், சமநிலையற்ற மனச்சமன் இல்லாத நிலையும் மன இறுக்கமும் ஏற்படுகிறது. அதனாலதான் ஊக்கம் தோன்றுகிறது. ஸோ இதை சரி பண்ணுவதற்கு, இந்த டிஸ்இக்லிபிரியத்தை சரி பண்ணுவதற்காக ஏற்படக்கூடியதுதான் ஊக்கம் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த ஊக்கிகள் அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா இல்ல, அது ஒரு மறைபொருளாக, இப்ப கரண்ட் மாதிரி அந்த மாதிரியான ஒரு பொருளாக. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரோட நடத்தையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவன் எப்படி நடந்துக்கலாம், எப்படி நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்றான், அவனோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை வச்சுட்டு தான் நம்மளால இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஊக்கிகள் மூலமாக ஒருத்தனுடைய நடத்தையை நம்மளால கணிக்க முடியும். அடுத்தது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், மோட்டிவேஷனோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம செயல்படுவதற்கு வேண்டிய சக்தியை நமக்கு தருவது இந்த மோட்டிவேஷன் தான். அதனாலதான் நம்ம வகுப்பறை செயல்பாடுகள்ல குழந்தைகள்ல அந்த கற்பித்தல் தொடக்கத்துக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் அன்றைய கற்றலுக்குரிய சக்தியை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு மோட்டிவேஷன் பயன்படும் அப்படிங்கிறதுனாலதான். ஸோ அப்ப நம்ம எந்த செயலை செய்வதனாலும் அந்த செயலை செய்வதற்கான சக்தியை இந்த மோட்டிவேஷன் தருது. அதே மாதிரி பல விதமான நடத்தைகள் இருந்தாலும் அதுல இலக்கை அடைவதற்கான ஒரு குறிப்பிட்ட நடத்தை தேர்ந்தெடுத்து அந்த நடத்தையில தொடர்ந்து இயங்க வைக்கிறதும், திசை மாறாமல் இயங்க வைக்கிறதும் இந்த ஊக்கி செய்யறது. அதே மாதிரி அந்த லேர்னரா இருக்கும் பொழுது, கற்பவராக இருக்கும் பொழுது அவருடைய கவனத்தை சிதற விடாம தொடர்ந்து செய்யறதும் அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுமாக இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது செய்கிறது. ஸோ இப்ப இதுல என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு இயல்பூக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ், அதாவது உடல் சார் பயோஜெனிக் அல்லது சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு அனுபவ ஊக்கிகள் அல்லது சமூக வாழ்வில் பெறும் அனுபவங்கள், சோசியோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். பயோஜெனிக் ஒண்ணு, சோசியோஜெனிக் ஒண்ணு. ஸோ இப்போ பயோஜெனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் சார்ந்த ஊக்கிகள். அந்த உடல் சார்ந்த ஊக்கிகள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதன்மை ஊக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பயோஜெனிக் அப்படிங்கிறது முதன்மை ஊக்கிகள். ஏன்னா அது நம்முடைய உடம்புல இருந்து செயல்படக்கூடியது, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சில அமிலங்கள் அதெல்லாம் சுரக்கிறதனுடைய தன்மையில இருந்து வெளிப்படக்கூடியது. அதனால அந்த பயோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பயோஜெனிக்கா இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் பிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் இருக்கு. அந்த பிசியாலஜிக்கல் மோட்டிவ் உடல் சார்ந்த அந்த ஊக்கிகள் தான் பிரைமரி ஊக்கிகளாகவும் செயல்படுகிறது. அதாவது முதன்மை ஊக்கிகளா இதுதான் இருக்கு. அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் அப்படிங்கிற சமூக தொடர்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஊக்கிகள் ரெண்டாவது நிலையில இருக்கக்கூடியது அந்த செகண்டரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிரைமரி மோட்டிவ் அப்படின்னா பிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ், செகண்டரி மோட்டிவ்ஸ் அப்படின்னா அது சோசியாலஜிக்கல் மோட்டிவ், சமூக தொடர்புல வரக்கூடியது. சரி, சமூக தொடர்பு ஊக்கிகள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த தேவையெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மனம் சார்ந்த தேவை அப்படின்னு என்னன்னா ஒரு செக்யூரா நான் ஃபீல் பண்றது, எனக்கு ஒரு துணிவு வேணும், ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஸோ நான் ஒரு ஃப்ரீடமா ஃபீல் பண்ணணும், எனக்கு ஃப்ரீடமே இல்லை, நான் நல்லா ஃப்ரீடமா ஃபீல் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் மனம் சார்ந்த தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். ஸோ அது சமூக தொடர்பு ஊக்கிகள்ல தான் வருது. அடுத்தது சமூக தேவை, சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய தேவைகள் என்னன்னா சமூகத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, சமூகத்துல நான் ஒரு முக்கியமான நபராக மதிக்கப்படுறது. ஸோ இந்த மாதிரியான தேவைகள் எல்லாம் என்ன சிறப்பா செயல்பட வைக்கும். ஸோ அது சமூக தேவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தன்னுணர்வு தேவை, செல்ஃப் ரியலைசேஷன். ஏன்னா என்னை நான் உணர்ந்து சிறப்பா செயல்பட வைக்கிறது தேவைகளை சொல்லுவோம். இது மூணும் சமூகத்தோடது அப்படிங்கிற அந்த தேவைகளை வருது. இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதன்மை ஊக்கிகளை போல வலுவா இருக்காது. முதன்மை ஊக்கிகள் அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல இருந்து செயல்படக்கூடியது. ஸோ அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிசியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ உடல் சார்ந்த ஊக்கிகள் உடலுக்குள்ள இருந்து சுரக்கக்கூடியதுனால ஏற்படக்கூடியது. ஸோ அது எப்பயுமே வலுவாக இருக்கும்.
சோ இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் அப்படிங்கிற சமூகத்துல இருந்து வரக்கூடிய சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்னால வரக்கூடிய அல்லது தன்னுணர்வுனால வரக்கூடிய அந்த மூன்று நிலையில வரக்கூடிய அந்த தேவைகள் இருக்குல்லையே, நம்ம முன்னாடி பார்த்தது மனம் சார்ந்த தேவை, சமூக தேவை, தன்னுணர்வு தேவை. இது மூணும் தான் இரண்டாம் நிலை ஊக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோசியோ எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சமூக தொடர்புனால ஏற்படக்கூடிய அந்த தேவை. ஸோ இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் முதன்மை ஊக்கிகளை போல வலுவானதாக இருக்காது. இந்த முதன்மை ஊக்கிகள் அளவுக்கு இது வலுவா இருக்காது. மனிதன் தவிர வேற விலங்குகள்கிட்ட இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் காணப்படாது. மனிதன்கிட்ட மட்டும்தான் இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் அப்படின்னு சொல்ற சமூக தொடர்பு அப்படிங்கிற அந்த ஊக்கிகள் காணப்படுது. மற்ற விலங்குகள்கிட்ட அது இருக்காது. ஆனா முதன்மை ஊக்கிகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. சரியா? அடுத்தது அந்த தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேடி மேசன் அப்படிங்கிறவர் 1973 அதை பத்தி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு புக்கை வெளியிட்டிருக்காரு, தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத, கேடி மேசன் 1973. அடுத்தது மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன் அப்படிங்கிற பேர்ல யங் அப்படிங்கிறவர் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன், அது யங்கோடது. இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லத்தீன் மொழி சொல் மோட்டிவ் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வந்தது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டு மூவ் பண்ணிட்டே போறது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுடைய அந்த லத்தீன் மொழி சொல்லோட நோக்கம். ஸோ இப்போ இந்த ஊக்கத்தை பற்றின கோட்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான கோட்பாடுகள் இருக்கு. ஒண்ணு மக்டூகளோட இயல்பூக்கு கொள்கை, இன்ஸ்டிங் தியரி ஆஃப் மக்டூகல் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது டிரைவ் ரிடக்ஷன் தியரி ஆஃப் ஹல் அப்படிங்கிறதுடைய உந்த குறைப்பு கோட்பாடு. அடுத்தது மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடு, மாஸ்லோவினுடைய படிநிலை தேவை கோட்பாடு, ஹையரார்கிக்கல் நீட்ஸ் தியரி ஆஃப் மாஸ்லோ, ஆப்ரஹாம் மாஸ்லோவோட. சோ இந்த 3 கோட்பாடு நமக்கு இருந்தாலும் நம்ம அதுல டீட்டெயிலா படிக்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்லோவோட படிநிலை தேவை கோட்பாடு மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதனால நம்ம மக்டூகளோட இயல்பூக்கு கொள்கையும் ஹல்லோட உந்த குறைப்பு கோட்பாடும் நம்ம டீட்டெயிலா படிக்க வேண்டியது இல்லை, தெரிஞ்சுக்க மட்டும். அந்த மக்டூகளோட இயல்பூக்கு கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உடலுக்குள்ளாரையே இயல்பூக்கம் அப்படின்னாலும் தெரியுது, இயல்பான ஊக்கம். அந்த இயல்பான ஊக்கம் எங்க இருக்கு? நம்ம மனசுக்குள்ளே இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள். ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த உள்ளுணர்வின் மூலமாக தான் ஊக்கம் வருது அப்படிங்கிறத சொல்றதுதான் மக்டூகளோட இயல்பூக்கு கொள்கை. அவருடைய தேரி அதுதான், இன்ஸ்டிங் தியரி ஆஃப் மக்டூகல் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த ஹல்லோட உந்த குறைப்பு கோட்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இலக்கையே அவன் எதுக்கு அடைகிறான் மனிதன் அப்படின்னா, அவன் அந்த இலக்கை அடைவதற்காக தான் செயல்படும். அந்த இலக்கை அடைஞ்சிட்டானா அவனுடைய வேட்கை குறைஞ்சிரும் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது இந்த இதுலயே நம்ம அந்த டீட்டெயில் பார்க்க போறோம், அதுல என்ன குறைபாடு இருந்தது. ஏன்னா அதனாலதான் இந்த மாஸ்லோவோட படிநிலை தேவை கோட்பாடு வந்தது. தட் we will discuss. இப்போ நம்ம மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடுக்குள்ள போறோம். இப்போ ஹல்லோட கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, நடத்தை மூலம் தூண்டல்களால் ஏற்படும் அந்த விரைப்பு நிலை, அந்த டென்ஷன், அது குறைப்பதற்கு மனிதர்களும் விலங்குகளும் முற்படுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த நடத்தையால ஏற்படும் தூண்டல் ஏற்படுது, அந்த தூண்டல்னால டென்ஷன் ஏற்படுது. நடத்தையிலிருந்து தூண்டல், தூண்டல் இருந்து டென்ஷன். இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் மனிதர்கள்லாம் செயல்படுறாங்க. அவங்களுடைய செயல்பாடே அதுக்காக தான் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஹல்லோட கோட்பாடு. ஸோ இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய நடத்தை, விலங்குகளோட நடத்தை விட்டுருங்க, மனிதனுடைய நடத்தை அப்படிங்கிறது பெரும்பாலும் எதுக்கு இருக்கு அப்படின்னா, தேவைகளை உருவாக்குறதுக்கு உதவக்கூடியதா இருக்க தவிர தேவைகளை குறைப்பதற்காக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மனிதனுடைய நடத்தை பற்றிய எல்லா உளவியலாளர்களுடைய கருத்தம் இருக்கு. மனிதனுடைய நடத்தை தேவைகளை மேலும் மேலும் உருவாக்குகிறது, குறைக்கிறது இல்லை அப்படின்றது. அப்ப ஹல் இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு, மனிதனுடைய நடத்தையே தேவையை குறைக்கிறதுக்காக, அதை குறைச்சிட்டானா இவன் குறைஞ்சிரும் அப்படின்றாரு. அது கௌதம புத்தராலே செய்ய முடியல அப்படின்றதான் காரணம். ஏன்னா அவர் நம்ம எல்லாரும் ஆசைப்படாம இருக்குன்னு அவர் ஆசைப்பட்டார், ஆனா நம்மளால அதை செய்ய முடியல. சோ அந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு சிலர் வேணும்னா அந்த இதை செஞ்சிருக்கலாம். அதாவது அவருடைய நடத்தையின் மூலமாக அவருடைய தேவைகளை குறைத்தவர்கள் அவங்க எல்லாம். சோ நம்ம அப்படி இல்லை. அப்போ பொதுவா மனிதனுடைய நடத்தை என்பது தேவைகளை மேலும் மேலும் அதிகமாக்கிட்டே போறதுக்கு, உருவாக்கிக்கிட்டே போறதுக்கு தான் உதவுதே தவிர குறைக்கிறதுக்கு உதவுறது இல்லை அப்படிங்கிறதுதான் உளவியலுடைய, அது குறிப்பாக இந்த நடத்தை உளவியலுடைய கருத்தா இருக்கு. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தது இந்த ஹல். இப்போ இந்த ஹல்லுடைய அந்த உந்த குறைப்பு கோட்பாடு அப்படிங்கிற டிரைவ் ரிடக்ஷன் தியரி அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குரியதா இருக்கிறதுனால இன்னொரு கருத்து வந்தது. இந்த கருத்து தான் ஆப்ரஹாம் மாஸ்லோவுடைய விரிவான கருத்தாக அமைந்திருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஹல்லோட உந்த குறைப்பு கோட்பாடு மனிதனுடைய நடத்தை தேவைகளை குறைப்பதற்காக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது பொதுவாக நடைமுறையில சாத்தியமானதாக இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது மனிதனுடைய நடத்தை தேவைகளை மேலும் அதிகப்படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கலா இருக்கு. அதனால
ஸோ அப்ப அந்த அந்த இடத்துல ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறவர் வந்து 1954 அவருடைய இந்த கொள்கையை வெளியிட்டாரு. அதுதான் நம்ம வந்து சொல்ற ஆப்ரஹாம் மாஸ்லோவோட ஹைராரிக்கல் நீட்ஸ் தியரி, படிநிலை தேவை கோட்பாடு அப்படிங்கிற அந்த கோட்பாடு. ஸோ இவருடைய அந்த கோட்பாட்டின்படி அந்த ஊக்கிகள் மோட்டிவ்ஸ் ஒன்னும் தேவைகளை நிறைவு பெறுவதற்கான ஊக்கிகளாகவும் வளர்ச்சியை பெறுவதற்கான ஊக்கிகளாக ரெண்டு வகையில் இருக்கு. நீடு கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக உள்ள சில ஊக்கிகள் இருக்கு, மோட்டிவ்ஸ் இருக்கு. குரோத் மோட்டிவேஷன் அப்படின்னு வளர்ச்சிக்கான குறியீடுகள் ஊக்கிகளாக சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரெண்டு வகையா குறிப்பிட்டாரு அவருடைய தேவைப்படி நிலையில. சோ இந்த தேவைப்படி நிலையில இவர் குறிப்பிட்டிருக்கிற தேவைப்படி நிலையில கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி தேவைகள் ஹயரார்கி பண்ணப்பட்டிருக்கு, அதாவது படிநிலையில அடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ்நிலையில இருக்கிற தேவைகள் எல்லாம் அடிப்படை தேவைகள், கட்டாயமாக நிறைவு பெற வேண்டிய தேவைகளாக இருக்கும். அந்த கீழ்நிலையில உள்ள தேவைகள் நிறைவு பெற்றோடனே அடுத்த தேவைன்னு ஒவ்வொரு தேவையாக உருவாக்கிட்டே போகும் அப்படிங்கறதான் இவருடைய கருத்து. ஸோ இப்போ அந்த கீழ்நிலை தேவைகள் ஒன்ஸ் நிறைவேறிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்த தேவைக்கு போகுது. அந்த தேவை நிறைவேறும், அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தேவை, இப்படி ஒவ்வொரு தேவையாக 7 நிலைகள்ல மாஸ்லோ அவருடைய தேவைகளை வகைப்படுத்தியிருக்காரு. அந்த மாஸ்லோவோட படிநிலை கோட்பாட்டுல எத்தனை நிலைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா 7 நிலைகள் இருக்கு. 7 தேவைப்படிகள் அவர் கொடுத்திருக்காரு, 7 படிநிலைகள் அவர் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா உடலியல் தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உடலியல் தேவை அப்படிங்கிறது உடல் சார்ந்த என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்தது பாதுகாப்பு தேவைகள். பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது அந்த அவனுக்கான செக்யூரிட்டியை செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடிய அந்த தேவைகள். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உயிரியல் தேவை அப்படின்னு சொல்லுவோம். உயிரியல் தேவை அப்படின்னா பயாலஜிக்கல், பிசியாலஜிக்கல், அதாவது அவனுடைய அந்த உயிரினத்தினுடைய உடல் சார்ந்த விஷயங்களை நிறைவு செய்வதற்காக இருக்கக்கூடிய தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அன்பு அல்லது உரிமை தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ளிகேஷனல் நீட்ஸ் அப்படின்றது 3வது நீடு. 4 பாத்தீங்கன்னா தன்மதிப்பு தேவை, செல்ஃப் எஸ்டீம் நீடு. 5வது அடைவு ஊக்கம், அச்சீவ்மெண்ட் நீடு. 6வது அழகுணர், ஆஸ்தெட்டிக்ஸ் நீட்ஸ் அப்படின்னு சொல்லல, ஆஸ்தெட்டிக்ஸ் அது. அடுத்தது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னிறைவு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிற தேவை 7வது தேவையா இருக்கும். இப்ப இந்த தேவைகள்ல உயிரியல் தேவைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த தேவையும் பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், பிசியாலஜிக்கல் நீட்ஸும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸும் வந்து பயாலஜிக்கல் நீட்ஸா இருக்கு, உயிரியல் சார்ந்த தேவையாக இருக்கும். சோசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு முன்னாடியே நம்ம ஊக்கியல 2 வகை சொன்னோம். பிசியாலஜிக்கல் ஒண்ணு, அதான் பயாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொன்னோம், சோசியல் நீட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடிய மீதி 5 வகை, அதாவது அன்பு உரிமை தேவை, தன்மதிப்பு தேவை, அடைவூக்க தேவை, அழகுணர்ச்சி தேவை, தன்னிறைவு தேவைங்கிற இந்த 5 தேவைகளும் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக தேவைகள் வரும். ஏன்னா இந்த தேவைகள் நிறைவேறுவதற்கு மனிதன் சமூகத்தை சார்ந்திருக்கிறான். ஸோ இதுதான் பேசிக்கான வித்தியாசம். அந்த உயிரியல் தேவை, பயாலஜிக்கல் அப்படிங்கிறதுல வரக்கூடிய உடலியலும் பாதுகாப்பும் அவன் சம்பந்தப்பட்டது, அவனுடைய உடல் சம்பந்தப்பட்டது. ஆனா மற்ற 5 தேவைகளும் அந்த தேவைகள் நிறைவேறணும்னா அவன் யாரோட சார்ந்திருக்கான் அப்படின்னா சமூகத்தோடு சார்ந்திருக்கான். அதனால அது சமூகம் சார்ந்த தேவைகளாக அந்த தேவைகள் இருக்கு. ஸோ இது ஒரு வகை. இன்னொன்னு டெவலப்மெண்டல் நீட்ஸ் அண்ட் கிராட்டிபிகேஷன் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா ஒரு சில தேவைகள் வந்து வளர்ச்சிக்காக இருக்கு, அந்த மனிதனுடைய ஆளுமை வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 3 தேவைகளை நம்ம சொல்றோம். உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, அன்பு மற்றும் உரிமை தேவை அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்டல் நீட்ஸ், அதாவது வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய தேவைகள். அடுத்தது தன்மதிப்பு, அடைவு ஊக்கம், அழகுணர்ச்சி, தன்னிறைவு, இந்த தேவைகள்லாம் பார்த்தோம்னா இந்த தேவைகள்லாம் வந்து டெவலப்மெண்டல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த குறைபாட்டுக்காக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 வந்து குறைபாட்டு தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம், டெஃபிஷியன்சி நீட்ஸ். டெஃபிஷியன்சி நீட்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா குறைபாடு இருந்ததுன்னா உங்களுடைய ஆளுமை வளர்ச்சியிலே இது குறைபாட்டை ஏற்படுத்திக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 4 தேவை டெவலப்மெண்டல் நீட்ஸ், அது வளர்ச்சிக்காக, அவனுடைய ஆளுமை வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய தேவைகளாக இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ இந்த வலுவூட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லையா, மோட்டிவேஷன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை முதல்ல வலியுறுத்தினார் சார். கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கு. அதாவது வலுவூட்டலை நம்ம பார்க்கணும். திருமணம், அதாவது உடலியல் தேவைகள் அப்படிங்கிறது பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் தேவை 7 படிநிலைகள்ல முதல் படிநிலை பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த உடலியல் தேவை அப்படிங்கிறது பார்த்தோம்னா உடலுக்கு தேவையான உணவு, தண்ணீர், ஆக்சிஜன், முறையான தூக்கம், பாலுணர்ச்சி, புலன் நுகர்வு, இதெல்லாம் சார்ந்தது உடலியல் தேவை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது எல்லாமே மனிதன் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத தேவைகளாக இருக்கு. அதனாலதான் இந்த தேவைகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிசியாலஜிக்கல், அதாவது உடல் சார்ந்த தேவைகள், உடலியல் தேவை
மாஸ்லோ வகைப்படுத்துறாரு. இதுதான் வந்து அந்த தேவைப்படி நிலையில அடியில் இருக்கக்கூடிய தேவை. இது வந்து ஒரு முக்கோணமாக அமைக்கப்பட்டிருக்கு. அவருடைய தேவைப்படிகள் ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கும். அந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளாக இந்த உடலியல் தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும். சோ இப்ப இந்த தேவைகள் ஓரளவு நிறைவேற்றாதான் அடுத்தடுத்த நிலையில உள்ள ஊக்கிகள் எல்லாம் செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு இன்னைக்கு நான் தொடர்ந்து ஒரு 4-5 நாளா சாப்பிடவே இல்லை, பசி தாகம் அப்படி இருக்கேன். அப்ப போய் என்கிட்ட வந்து மற்ற விஷயங்களை பத்தி பேசணும். அதாவது என்கிட்ட வந்து அழகுணர்ச்சியை பத்தி பேசணும், இந்த ஓவியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஓவியத்தை பார்த்தா சூழ்ந்துருவியான்னு கேட்பேன். சோ இதுதான் அவர் சொல்ல வர விஷயம். அப்ப அந்த உடல் சார்ந்த தேவைகள் நிறைவேறாத பொழுது இந்த அடுத்தடுத்த தேவைகள் அங்க வரவே வராது அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையும் கீழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த தேவை நிறைவு பெற்றாதான் அடுத்த மேல்நிலை தேவை தோன்றும். அது இல்லைன்னா இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ அது உடலியல் தேவை முடிஞ்சோடனே அடுத்தது எந்த தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு காப்புணர்ச்சி, ஒரு செக்யூர் ஃபீலிங் எனக்கு வரணும். அதே மாதிரி சமூக ஒழுங்குமுறை, சுற்றுப்புற ஒழுங்குமுறை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய 2வது தேவையான பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது. 3வது தேவை பாத்தீங்கன்னா அன்பு மற்றும் உரிமை தேவை, அப்ளிகேஷனல் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்பு மற்றும் உரிமை அப்படின்னு என்னன்னா, பிறர் நம் மீது பரிவு காட்டுவது, பிறர் நம்ம மீது அன்போடு இருக்கிறது, பரிவு காட்டுவது, அஃபெக்ஷனோட இருக்கிறது அப்படின்லாம் நம்மளை பத்தி மற்றவங்க பரிவோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம அவங்கள ஒருத்தரை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அவர்களால் நாம் ஏற்கப்படுவது, ஏற்புடைமை, அக்செப்டன்ஸ். சோ நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை தருவது, ஐடென்டிட்டியை தருவது. சோ இதையெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த தேவைக்கு பேர் தான் அன்பு மற்றும் உரிமை தேவை அப்படிங்கிற அப்ளிகேஷனல் நீட்ஸ். முதலே சொன்னேன், முதல் 2ம் வந்து உடல் சார்ந்தது, அதனால பயாலஜிக்கல் நீட்ஸ். 3ல இருந்து வரக்கூடியதெல்லாம் சோசியல் அப்படின்னு சொன்னோம். இப்ப இதை பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பிறரது அப்படின்னு வந்துருச்சு. அப்ப தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் வரும்பொழுது சமூகம் அங்கே வந்து விடுகிறது. அப்ப சமூகத்தினுடைய தொடர்பு, சமூகத்துல அங்கீகாரம் அதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க அது வந்து சமூகம் சார்ந்த தேவையாகிறது. சோ இந்த 3வது தேவையா இருக்கக்கூடியது அன்பு மற்றும் உரிமை சார்ந்த தேவைகள். 4வது தேவை தன்மதிப்பு அப்படிங்கிற செல்ஃப் எஸ்டீம். சோ இப்ப இது வந்து என்னன்னா, தன்னம்பிக்கை, சுதந்திரம், எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் பலம், ஒரு தேர்ச்சி, என்னோட திறமையை அங்கீகரிக்கிறது, பிறரால் நான் பாராட்டப்படுறது. சோ இதெல்லாம் வந்து என்னுடைய தன்மதிப்பு உயர்த்தக்கூடிய தேவைகள். இதெல்லாம் வந்து செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. 4வது நிலையில இருக்கக்கூடிய தேவைகள். 5வது நிலையில இருக்கக்கூடிய தேவைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், அதாவது அடைவு நிலை தேவை அல்லது அடை ஊக்க தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் அப்படிங்கிறதுல அறிவு, நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்வது, எப்படி அந்த செய்திகளை செய்யணும், ஒரு செயலை செய்யணும்னா அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் அல்லது அடை ஊக்க தேவை அல்லது அடைவு நிலை தேவை அப்படின்னு வலியுறுத்துறாரு. இது 5வது படிநிலையாக மாஸ்லோவால் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. 6வது பாத்தீங்கன்னா அழகுணர் தேவை, ஆஸ்தெட்டிக் சென்ஸ். அந்த ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இலக்கிய சுவை, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, ஓவியங்கள் வரைகிறது அல்லது ஒரு நாடகம் நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த செயல்பாடுகளில் எல்லாம் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய அந்த நிகழ்த்தோ இதெல்லாம் தோன்றது எதுல வரும் அப்படின்னு பார்த்தா இந்த அழகுணர்ச்சி தேவை அப்படிங்கிற அஸ்தட்டிக்ல வரும். இதுதான் நம்ம சொன்னோம், இந்த கீழ்நிலையில இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் நிறைவு பெறலைன்னா இந்த தேவைக்கு அங்க வேலையே இல்லை. அப்போ கீழே இருந்து உடலியல் தேவை, அடுத்தது அன்பு, பாதுகாப்பு தேவை, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நிறைவேறினாதான் நம்ம இந்த நிலைக்கு வர முடியும். லாஸ்டா இருக்கக்கூடிய தேவை எது அப்படின்னு பார்த்தோம்னா தன்னிறைவு தேவை அப்படிங்கிற செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அந்த தேவைகள். இது என்ன, அந்த இலக்கை அடைவதற்கான என்னுடைய முயற்சிகள், இதுதான் என்னோட இலக்கு, இந்த கோலை அச்சீவ் பண்ண போறேன் தேவை அப்படிங்கிறது இந்த முதல் 3 அந்த தேவையும் சமூகத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த முதல் 3 தேவைகள் பாத்தீங்கன்னா குறைபாட்டினை நிறைவு செய்வதற்காக வரக்கூடியது. அது அவனுடைய ஆளுமை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிறைவு செய்யக்கூடிய தேவைகளா இருக்கும். அடுத்த 4 தேவைகள் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல மாஸ்லோவோட கோட்பாடு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அந்த உடலியல் தேவை அப்படின்னு சொன்னாலே, சோ அந்த தேவைகள் மாணவர்கள்ட்ட எந்த அளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆசிரியராக அளவிட வேண்டும். ஏன்னா அந்த உடலியல் தேவை நிறைவு பெற்றிருந்தாதான் அந்த குழந்தையால படிப்புல கவனம் செலுத்தணும். இப்ப அந்த குழந்தை உணவே அருந்தாம 2 நாளா 3 நாளா சாப்பிடாம இருந்தா பள்ளிக்கு வரானா, அப்ப அந்த குழந்தையால பாடத்துல கவனம் செலுத்த முடியாது. அந்த குழந்தைக்கு உடல் சோர்வு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும். சோ அதெல்லாம் தான் நம்ம வந்து கலையணும்ன்றது நினைக்கிறோம். சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பள்ளியில அரசாங்கத்தினுடைய திட்டமாகவே நம்ம காலை உணவு, மதிய உணவு கொடுக்கறதுடைய நோக்கம் அதுதான். அந்த குழந்தைகள் வந்து
பசி அந்த மாதிரியான உடல் தேவைகள்னால கல்வியில கவனம் செலுத்தாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். ஸோ இது நம்ம ஒரு கருத்தா நம்ம மாஸ்லோவுடைய அந்த தேவைப்படிகள் நமக்கு வலியுறுத்துது. அடுத்தது அடிப்படை தேவைகள் நிறைவு பெறக்கூடிய அந்த சூழல், அது அதோடு மட்டும் இல்லாம ஆசிரியர் காட்டக்கூடிய அந்த அன்பு, அக்கறை, அவனுடைய உணர் திறனை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் ஆசிரியர் சிறப்பாக செயல்படும் பொழுது அந்த மாணவனை அது வெற்றிக்கு எடுத்து செல்லும். வெற்றி தொடர்ந்து பெறும்பொழுது அவன் அடுத்தடுத்த நிலைக்கு போவான். இன்னும் மேல மேல நல்லா படிக்கணும், நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ சமூக தேவைகளின் அடிப்படையில பாடத்திட்ட வரையறை எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது பாடத்திட்ட உருவாக்கத்துக்கு மாஸ்லோவோட தேவைப்படிகள் சொல்லுது. அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, பின்னூட்டம் தருவது, அவ்வப்போது பின்னூட்டம் தர்றது, ஃபீட்பேக் கொடுக்கறது, தென் அண்ட் தேர் அப்படிங்கிறத மாஸ்லோவுடைய தேவைப்படிகள் வலியுறுத்துகிறது. அப்போ திறமைக்கு சவால் விடுக்கக்கூடிய முயன்றவர்களுக்கு உள்ள சில செயல்பாடுகள் எல்லாம் வகுப்புறை செயல்பாடுகளாக நம்ம கொடுக்கணும். அந்த நம்ம சொல்லுவோம் ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ், அவர்களை பலவித திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாம் வகுப்புறை செயல்பாடுகளை நம்ம வடிவமைச்சு கொடுக்கும் பொழுது அதனால மாணவர்கள்ட்ட இந்த அடைவு திறன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த மோட்டிவேஷன் கான்செப்டுக்குள்ளார மாஸ்லோ வலியுறுத்துறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவாவு நிலை அல்லது விழைவு நிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆஸ்பிரேஷனல் லெவல் அதுதான் அவாவு நிலை அல்லது விழைவு நிலை அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு செயலை, நல்ல பரிச்சயமான ஒரு செயலை நாம செய்யும் பொழுது அதுல நாம எந்த அளவுக்கு உயர்தன்மையை அல்லது உயர்ந்த சாதனையை அந்த செயல்ல இருந்து செய்ய விரும்புறோமோ அதுதான் அதனுடைய அவாவு நிலை அல்லது விழைவு நிலை அப்படின்றது டெம்போ அப்படிங்கிறவரோட வரையறையா இருக்கு. டெம்போ தான் முதல்ல இந்த அவாவு நிலைனா என்ன, விழைவு நிலைனா என்ன அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தினார். இந்த அவாவு நிலை, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஓரளவு பரிச்சயமான செயலை நம்ம செய்ய முற்படும் போது அந்த செயல்ல நம்ம எந்த அளவுக்கு உயர் சாதனையை பெற விரும்புகிறோம், அதுல நம்ம எந்த எஸ்ட்ரீமுக்கு நம்ம சாதிக்க விரும்புறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஒரு பொது தேர்வு எழுதுறான் அப்படின்னா, இப்ப 500 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறான்னா அது நல்லா படிக்கக்கூடிய பையனா, இப்ப அவனோட இலக்காக அவன் என்ன வச்சிருக்கான், 500க்கு 500ன்றான், நான் ஒரு 480க்கு மேல் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுதான் அவனுடைய அபாவ நிலை அல்லது விழைவு நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 480 பிளஸ் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா அதுதான் அந்த குழந்தையினுடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு உயர் சாதனையை பெறணும்னு நினைக்கிறானோ அந்த நிலைதான் அவாவு நிலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப எளிதில் அடையக்கூடிய இலக்குகளை வைக்கிறது தான் அவாவு நிலையில கீழ்மட்டம். நம்ம சொன்னோம் இல்லையா, 480க்கு மேல மதிப்பெண் எடுக்கிறேன்ற மாணவனை நீ எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை இலக்கா வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு சாதாரணமா நமக்கே தெரியும், சிரிப்பு வரக்கூடிய விஷயம். அது சாதாரணமா நீ பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அவாவு நிலையில கீழ் நிலையில இருக்கக்கூடிய லெவல் அந்த எளிதான இலக்குகளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த இலக்குகளை உயர்த்தி 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 சாதனை படைக்க முயலுவதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. அபாவ நிலை அப்படிங்கிற உயர்ந்த நிலை இப்ப நான் சொன்னதுதான். ஸோ இப்ப சாதாரணமா பாஸ் பண்ணா போதுன்ற நிலையில அவனை வைக்கிறது சாதாரண நிலை அல்லது கீழ் நிலை. அந்த மாணவனும் நீ 490 எடுக்கணும், 480க்கு மேல எடுக்கணும், அந்த அளவுக்கு நீ முயற்சி எடுத்து படிக்கணும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்றோம். அதுக்கு அந்த பையன் அதுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறான் அப்படின்னா அதுதான் அவனுடைய அவாவு நிலை அல்லது லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் எதுக்காக இருக்கு அப்படின்னா, இந்த அவாவு நிலையை சிறிய தோல்வி ஏற்பட்டா கூட அதுல இருந்து அதிக முயற்சி செய்து நல்ல வெற்றியை பெற வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த அவாவு நிலை எப்ப நல்ல ஹையா ரைஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது. இப்ப நம்ம சொல்றோம் முதல்ல இப்ப காலாண்டு தேர்வு நடக்குது, அப்ப அந்த மாணவன் அதுல ஒரு 440 430 மதிப்பெண் எடுத்திருக்கான் அப்படின்னா அப்ப அவன்கிட்ட உன்னால முடியும், நீ அரையாண்டு தேர்வுல ஒரு 470 இலக்கு வை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப அந்த மாணவன் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அரையாண்டு தேர்வுல 450 460 எடுத்துட்டானா அப்போ உன்னால முடியும், நீ அப்ப முழு பொது தேர்வுல நீ 490 எடுக்கலாம், அந்த மாதிரி முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் அதுக்காக முயற்சி எடுக்கிறான். சோ அப்ப அந்த வெற்றி தொடர்ந்து அவனுக்கு கிடைக்க கிடைக்க அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாணவனுடைய அபாவ நிலையை அதிகரிக்கிறது. இதே நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா அது எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவா, இப்ப நம்ம 450 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் காலாண்டு தேர்வுல, நல்லா படிக்கிற நீ 450 எடுக்கணும், ஆங்கில பாடத்துல நீ 100க்கு 100 எடுக்கணும், இல்ல 90 எடுக்கணும், ஏதோ ஒரு இலக்கு வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. சோ இது அது குறையும் பொழுது அவன்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய அபாவ நிலையை அது குறைச்சிடும். அப்ப அவன் என்ன நினைப்பான், 450 நம்ம இலக்கு வச்சோம், ஒரு 390 தான் எடுத்துட்டானா அப்ப நம்மளால அது முடியாத போல இருக்கு, அப்ப நம்ம ஒரு 400 எடுக்கிறதே பெருசு, அப்ப நம்ம 400க்கு முயற்சி பண்ணுவோம். சார் ஊக்கத்தின் வகைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 வகை ஊக்கம் இருக்கு. ஒண்ணு புற ஊக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்னொன்னு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அதாவது
ஆஹ் அக ஊக்கம், புற ஊக்கம், ரெண்டு ஊக்கம் இருக்கு. இந்த புற ஊக்கம் அப்படிங்கிறது தூண்டல்கள் எல்லாம், அதாவது பாராட்டு, பரிசு, சலுகைகள், வலுப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய தூண்டல்கள் எல்லாமே வந்து புற ஊக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதுக்கான ஊக்குவிக்கும் பொருட்கள் இன்சென்டிவ்ஸ்ன்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா வெகுமதி, தண்டனை. அதாவது வெகுமதிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம், தண்டனைங்கிறது ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம். சோ அப்போ அது வந்து புற ஊக்கத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். வெற்றி, தோல்வி, ஒத்துழைப்பு, போட்டி, இதெல்லாம் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். வெகுமதி அதுக்கு ஆப்போசிட் தண்டனை, வெற்றி அதுக்கு ஆப்போசிட் தோல்வி, ஒத்துழைப்பு அதுக்கு ஆப்போசிட் ஒத்துழைக்காம போட்டி பொறாமையோடு இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து புற ஊக்கம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். அடுத்தது அக ஊக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அக ஊக்கம் அப்படிங்கிறது இன்ஸ்டிங்க்டிவ் மோட்டிவேஷன், அதாவது உள்ள இருந்து செயல்படக்கூடிய அந்த ஊக்கம். அந்த ஊக்கம் விரும்பும் இலக்கை அடைவதற்கு காரணமாக அமைகிறது. அவரோட நடத்தை அவரோட இலக்கை அடைவதற்கான காரணமாக அமைகிறது. அப்ப அந்த நடத்தையை நோக்கி ஈடுபடுவதற்கு இந்த அக ஊக்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு செயலை செய்து அதனால ஏற்படக்கூடிய வெற்றி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெற்றியினால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது அக ஊக்கம். அதுவே அந்த வெற்றினால நமக்கு கிடைக்கக்கூடிய புற பொருள்கள், அதாவது பரிசோ அல்லது வேற ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அது வந்து புற ஊக்கம் அப்படின்னு வரும். இப்ப இந்த விளையாட்டுல ஈடுபடுறவங்க அந்த விளையாட்டுல ஈடுபட்டு வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றிக்காக கிடைக்கக்கூடிய பரிசுகள் எல்லாம் வந்து புற ஊக்கத்துல வருது. பாராட்டுகள், அதுவும் புற ஊக்கம். ஆனா அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, மன நிறைவு, இதெல்லாம் வந்து அக ஊக்கமாக இருக்கும். சரி, இப்ப நம்முடைய வகுப்பறை செயல்பாடுகள்ல அக ஊக்கிகளை மேம்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டு முறையில கற்பிப்போம் இல்லையா, அதுல நிறைய விளையாட்டுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி விளையாட்டுகள், அப்புறம் இந்த கண்டறிதல் அப்படிங்கிறது, அப்புறம் டூரிசம், அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க்கு, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் கொடுக்கும்பொழுது அது அக ஊக்கிகளை செயல்படுத்தும். ஏன்னா இப்ப ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சுட்டு வந்திருக்கான், அந்த குழந்தை அதை நல்லா செஞ்சுட்டு வந்திருக்கும், நம்ம அந்த குழந்தைய பாராட்டுறோம் இல்லையா, அப்போ அந்த பாராட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அக ஊக்கத்தை தரும், தன்னம்பிக்கையை தரும். அதாவது நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு சிறப்பாக செஞ்சிருக்கோம், நம்மள டீச்சர் பாராட்டினாங்க அப்படின்னு அந்த எண்ணம் வரும்பொழுது அது அந்த குழந்தைகளிடத்துல ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. அதுதான் வந்து அக மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இதுல இன்னொரு பகுதியா இருக்கக்கூடிய லேர்னிங் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லேர்னிங்ல தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த தியரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதை அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த தகவலையும் கூட தெரிவிச்சுட்டு, இன்றைய வகுப்புல நம்ம பார்த்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த பகுதியில இதுவரை நம்ம பார்த்த மாஸ்லோவோட தேவைப்படிகள் ரொம்ப முக்கியமானது. அந்த அதுல இருக்கக்கூடிய 7 படிநிலைகள், அந்த படிநிலைகள்ல ஒவ்வொரு படிநிலையும் அந்த ஹைரார்கி படி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா எந்த நிலைக்கு பிறகு எந்த நிலை வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி கேட்கலாம். நம்ம இப்ப அந்த வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ் முடிஞ்சா அடுத்தது என்ன நீட்ஸ் வரும், அல்லது ஏதாவது ஒரு நீட்ஸை சொல்லி இது வந்து எந்த நீட்ஸுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வரும், அப்படி அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு தயாரா நம்ம இந்த 7ஐயும் அந்த அடுக்குல அந்த ஹைரார்கில நம்ம அதை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஊக்கம் அப்படிங்கிற பகுதியை நம்ம வெற்றிகரமா எதிர்கொள்ள முடியும். இதுல இன்னொரு ஒரு விஷயம், ஒரு 2-3 டெபினேஷன் சொல்லியிருப்போம். ஒரு அவங்களுடைய டெபினேஷன்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டா நம்ம அதை சொல்வதற்கு தயாரா இருக்கணும். ஸோ இந்த ஊக்கம்ன்றதை பத்தி முதல்ல சொன்னது ஸ்கின்னர் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய அந்த கற்றல் பாடத்துல வரும்பொழுது ஸ்கின்னருடைய கண்டிஷனிங் தியரியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால அந்த ஸ்கின்னர் தான் அந்த மோட்டிவேஷனை பத்தி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இவருக்கு முன்னாடியே. ஆனா அதுல சரியான மோட்டிவேஷனுக்கான வரையறையை கொடுத்தவர் வந்து மாஸ்லோ. அதனாலதான் அந்த மாஸ்லோவோட தேவைப்படிகளை நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஸோ இதுல இந்த தேவைப்படிகளுடைய அந்த கான்செப்ட் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. மீதி குறிப்புகளோட நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.